ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அந்த பக்கத்து நாட்டுல இருந்து வந்த ரெண்டு என்வாயும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எனக்கு என்னமோ கொமட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அந்த பக்கத்துல இருக்கவன் பின்னாடிதான் கிணறு இருக்கு, அங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வான்னு சொல்ல உடனே அந்த ஆளும் கிளம்பி அங்க போயிட்டு இருக்கான். போனா அவனை அட்டாக் பண்ணி யாரோ ரெண்டு பேர் அவனை சேர்ந்து கிணத்துக்குள்ளேயே தள்ளி விட்டு கொலை பண்றாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அவங்களை காப்பாத்தணும், இந்த என்வாய்ஸ உள்ள பத்திரமா கூட்டு போகணும்னு நம்ம மிங்கோட ஆளுங்க வராங்க. இல்லங்க, நாங்க ரெண்டு பேர் தான் இங்க வந்தோம், ஒருத்தன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது, போதையில எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவன் டிராமா போட ஆரம்பிக்கிறான். இங்க ராஜா கிட்ட இந்த விஷயத்த போய் ஹைஷி சொல்றா. ஹைஷி உடனே சொன்னதுமே ராஜா அங்க இருந்து கூட கிளம்பி போறாரு. உடனே அங்க டீலா பக்கத்துல இருக்க பொண்ணு, பாத்தீங்களா இப்ப கூட ஹைஷி வந்து கூட்டு போயிட்டான்னு சொல்ல, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல அந்த மாதிரி பேசாத அப்படின்னு ராணியும் திட்ட ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த கிணத்துக்குள்ள விழுந்தான்ல, அவனை தூக்கி பார்க்கும் போது லைட்டா உயிர் இருந்திருக்கு. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கோமால இருக்காருங்க, எப்போ எந்திரிப்பாருன்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. இது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு மிங்கோ ராஜா கிட்ட சொல்றான். அடுத்த நாள் கோர்ட்ல அந்த நாட்டுக்காரங்க எல்லாம் வந்து, எங்க நாட்டுக்காரங்க நாங்கெல்லாம் இங்க என்வாயா வந்திருக்கும் போது எங்களை அட்டாக் பண்ணிருக்கீங்க, இது போருக்கான டைரக்ட் நோட்டிபிகேஷன் மாதிரி இருக்கு, இப்ப என்ன போர ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கத்துறாங்க. மிங்க அங்க வரான். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவரோட பையனும் இங்க நிக்கிறாரு, நாங்க அவரை எதுவும் பண்ணாம அப்பாவை மட்டும் அட்டாக் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம உங்க கூட தான் அந்த ஆளு குடிக்க போயிருக்கான், நீங்க தான் கரெக்டா பின்னாடி போன்னு சொல்லிருக்கீங்க, அங்க இருந்த சர்வர்லாம் எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காங்க, வாக்கு மூலமும் கொடுத்திருக்காங்க, நீங்க அனுப்புனனாலதான் அந்த ஆள் இறந்து போயிருக்கான், இது நீங்க அனுப்புன அட்டாக் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்லையே நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லைன்னு அவன் திமிர்த்தனமா பேசுறான். ராஜா பாக்குறாரு, அது என்னவா இருந்தாலும் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா தெரிய போகுது, ஏன்னா அவர் உடம்புக்கு ஒன்னும் ஆகல, உயிரோட தான் இருக்காரு, கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதால கோமால இருக்காருன்னு சொல்ல, உடனே அந்த ஆளு பயந்து போயிடுறான். நேரா போய் ஜீச்சாங்கோட காலை புடிச்சிட்டு சார் என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். இவர் தான் தப்பு பண்ணாருன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லன்னா சோ எதுக்கு அவர் மேல தப்பு சொல்றீங்கன்னு ஜீச்சாங்கும் ராஜாவை நக்கலா பாத்து கேக்குறான். சரி ஓகே, அவர் எந்திரிக்கட்டும், மெதுவா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜாவும் சொல்லிடுறாரு. இங்க கோமால இருக்க அவரை பாத்துட்டு அவரோட பையன் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போதே நம்ம மிங்குக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. பார்த்தா வேகமா மிங்கு ஓடி வரதுக்குள்ள அந்த பையனுக்கும் அந்த மந்திர விஷத்தை கொடுத்திருப்பாங்க போல. அந்த பையன் கண்ணெல்லாம் முழுக்க கருப்பா மாறிடுது. ஹைஷிய கொல்றதுக்கு அட்டாக் பண்றதுக்கு போறான். அங்க மிங்கு வேகமா நடுவுல வந்து ஹைஷிய காப்பாத்திட்டு அந்த அட்டாக்க தான் மேல வாங்கிட்டு, உன் மேல யாரும் கை வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. ஏற்கனவே மிங்கு உடம்புல எக்கச்சக்க பாய்சன் இருக்கு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியல சார், விஷம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹைஷி என்ன விஷம்னு கேக்குறா. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ராஜா வேகமா ஹைஷியை கூட்டு போயிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த கடல் கண்ணியோட சில பொருட்கள் தேவைப்பட்டுச்சு, அது உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கேட்டதுக்கு மிங்கு கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு எல்லா விஷயத்தையுமே ராஜா சொல்லிட, ஐஷி பாத்துட்டு இருக்கா. என்ன நீங்க தனியா அனுப்புங்க ப்ளீஸ், நம்ம சீக்கிரமா இந்த வேலையை பார்த்தாகணும், கடல் கண்ணிய நான் எப்படியாவது பாதுகாப்பா கூட்டிட்டு வரேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு ஐஷி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, எல்லா செட்டப்பும் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு ராஜாவும் சொல்லிடுறாரு. ஐஷி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. மிங்க இன்னும் மயக்கத்துல இருக்கும் போது மிங்க போய் பாத்துட்டு, சீக்கிரமா நான் சரி பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு வரேன், என்னால உங்களை இப்படி பார்க்க முடியாது, சாகரத சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஐஷி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கா. ஜீசாங் பாத்துட்டு இருக்கான். அவங்களோட ஆபீசர் ஒருத்த கிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னும் மட்டும் அவங்க கடல் கண்ணிய கொண்டு வந்து காட்டனா எல்லா நாடுகளுமே போர் எடுத்து வரதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்ல, கடல் கண்ணியா எப்படி கூட்டு வராங்க நானும் பாக்குறேன், யாரையும் கூட்டு வர முடியாது அப்படின்னு ஜீசாங், நான் ஏற்கனவே ஹைஷிய கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கான். ராஜா மறுபடியும் மிங் கூட வந்துட்டு, மிங் எப்படியாவது எந்திரிச்சிடுறா, ஹைஷிய உன்னை காப்பாத்துறதுக்காக அமைச்சிருக்கேன், என் மேல மட்டும் கோவப்படாத அப்படின்னு பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராணி கூட தூங்கும் போது எனக்கு நிம்மதியே கொஞ்சம் கூட இல்ல, ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன்னு, அதை மட்டும் மனசுல எப்பவுமே மறந்துடாதீங்கன்னு சொல்றா. ஐஷி அதே மாதிரி கடலுக்கிட்ட போறா. அவ கைய தண்ணியில வச்சதுமே அந்த சிக்னல் கேட்டு கடல் கண்ணி அங்க வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. ஐஷி யோசிக்கிறா, எனக்கு வேற வழி தெரியாம தான் இங்க வந்திருக்கேன்னு அழுதுட்டு இருக்கா. கடல் கண்ணி, எல்லாமே எனக்கும் தெரியுது உனக்கு வேற வழி இல்லைன்னு, ஆனா நான் வர்றதால ஒரு பெரிய போர் நின்னு நிறைய மனுஷங்க காப்பாத்தப்படுவாங்கன்னா அதை நான் செய்யறதுல எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கடல் கண்ணி சொல்லிடுது. ராஜாவை பாக்குறதுக்கு ஒரு பையன் வரான். இந்த பையன் டீலா இருக்கால, அவளோட தம்பி, அதாவது அந்த நாட்டுக்கு புதுசா வரப்போற தலைவன். அவன் வந்து ராஜாக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ராஜா டீலாவை போய் பாக்குறாரு. உன் தம்பியை நீ பாக்கணுமான்னு. இல்ல, என் தம்பியா நான் அவனை பார்க்க முடியாது, நம்மளாம் அரச குடும்பத்துல பிறந்து வளர்ந்துட்டோம், எப்படி பார்த்தாலும் அவனை அந்த நாட்டோட வருங்கால தலைவனாதான் பாக்கணும், என்ன பாக்குறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம், ஒரு வேலை ஏதாவது கேட்டா எனக்கு எப்படி உங்ககிட்ட பேசுறது இல்ல அவன்கிட்ட எப்படி பதில் சொல்றதுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது, சோ அனுமதிய மறுத்துருங்க அப்படின்னு டீலா சொல்லிட்டு இருக்கா.
ராஜா சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க ஹைஷி மிங்க பாக்க வர மாதிரியும் அவ வாயில இருந்து திடீர்னு ரத்தம் வர மாதிரியும் மிங்குக்கு கனவு வந்து மிங்க எந்திரிச்சிட்டான். அசிஸ்டன்ட் ஓடி வராரு. ஒரு வழியா ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க கௌமால இருந்துட்டு இருக்கீங்க 2-3 நாளான்னு சொல்ல, ஹைஷி எங்க ஹைஷி எங்கிறது தான் மிங்க வாயில இருந்து வர முதல் வார்த்தையா இருக்கு. ஆனா ஹைஷி பார்த்தா ஒரு பெரிய பேரல்ல கடல் கண்ணிய போட்டுட்டு அங்க இருந்து ஒரு குட்டி படையோட தான் கூட்டு வந்துட்டு இருக்கா. இது எப்படியும் நல்ல விதமா முடிய போறது இல்லன்னு மிங்குக்கும் நல்லாவே தெரியுது. மிங்க வேகமா ராஜா கிட்ட சண்டை போடுறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ஹைஷியோட அம்மாவை கடத்தி வச்சிட்டு இருக்காங்க போல. அங்க மிங்கோட ஆள் யாரோ வந்து அவங்க அம்மாவை கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஜீசாங்கோட ஆளுங்க ஒட்டு மொத்தமா வந்து ஹைஷியோட அம்மாவை புடிச்சிடுறாங்க. ஹைஷி சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா கடல் கண்ணிய உள்ள கூட்டு போகணும்னு. பார்த்தா அவங்க அம்மாவை காட்டுறாங்க. இப்ப மட்டும் நீ கடல் கண்ணிய குடுக்காட்டி உங்க அம்மா இங்கே இறந்து போயிருவாங்கன்னு சொல்ல, ஹைஷியோட அம்மா என் புள்ளைய நான் சின்ன வயசுலயே சரியா பாத்துக்க முடியல, இப்போ வாழ்க்கையில குறுக்க நான் வர மாட்டேன்னு அவங்களே வந்து அவங்கள கொண்டுட்டு அங்க இருக்கிற கத்தி மேல விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஐஷி வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து சண்டை போட்டுட்டே ரொம்ப தூரம் கடல் கண்ணியை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா மிங்கு வந்துடுறான். ஐஷியை காப்பாத்துறதுக்காக அவனும் பாறை மேல இருந்து கீழே விழுந்துடுறான். ஜீசாங்குக்கு இந்த விஷயம் தெரியுது. ஐஷியையும் மிங்கையும் யாரும் காப்பாத்த முடியல, பாறையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. கூடவே வந்த வண்டியும் விழுந்துருச்சு. சோ இதுல கடல் கண்ணி இருந்திருந்தா கூட பாறையில இருந்து கீழே விழுந்து சதிரி போயிருக்கும், எதுவும் உயிரோட இருக்காதுன்னு சொல்ல ரொம்ப நிம்மதி. அப்ப நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது கிடையாதுன்னு ஜீசாங் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். நாளைக்கு தான் ஃபைனல் டே. நாளைக்கு கடல் கண்ணியை காட்டாட்டி ஒட்டு மொத்தமும் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பெருமையா இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி அரசவையும் கூடுது. எல்லா ட்ரைப் ஆளுங்களும் இதுதான் ஃபைனல் டே, இப்ப மட்டும் நீங்க கடல் கண்ணியை காட்டல அப்படின்னா எங்க எல்லாரோட கோபத்துக்கும் ஆளாயிருவீங்க. எங்க ஒட்டுமொத்த படைகளும் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க, பார்டர்ல தான் வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல, ராஜா காதுல வந்து யாரோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இங்க இருக்க அத்தனை பேரும் ஏஞ்சிடுறாங்க. இதுக்கும் மேல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, வாங்க கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, கடல் கண்ணியை பாக்கணும் அவ்வளவுதானு கேக்குறாரு. ஜீசாங் பக்கத்துல வந்துட்டு, ஆமாண்ணா அவ்வளவுதான் அவங்களும் கேக்குறாங்க. எங்க நீங்க பெரிய ராஜா தானே, கூட்டு போயிட்டு கடல் கண்ணிய காட்டுங்க பாக்கலாம், உங்ககிட்ட இருந்தாதானேன்ட்டு அவனோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். ஜீசாங்கோட ஆளுங்களும் ஒரு பெரிய படையோட ராஜாவை கொல்றதுக்காக கரெக்டா உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. ஜீசாங்க்கு ரொம்ப திமிராயிடுது. அண்ணா எங்க நான் கடல் கண்ணியோட வாளுன்னு நக்கலா கேட்க, ராஜா அங்க இருக்கிற பாத்துட்டு, ஜீசாங் நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, மிங்கு கொஞ்சம் உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மிங்கு உள்ள வந்துட்டு இருக்கான். ஜீசாங் ஷாக் ஆயிடுறான். மிங்கு எங்க ஆளுங்க முன்னாடிதான் பாறையில இருந்து கீழே விழுந்து இறந்தான், இப்ப எப்படி அவன் வந்தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது, மிங்கு நான் மட்டும் இல்ல இன்னும் முக்கியமான ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். இங்க ஜீசாங்கோட ஆளுங்க ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கும் போது அதுக்கும் முன்னாடி வந்து நம்ம மிங்கோட ஆளுங்க நிக்கிறாங்க. என்னையா எங்களெல்லாம் ஏமாத்திட்டு நீங்க உள்ள வரலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, செம்ம காமெடி, அரெஸ்ட் பண்ணுங்க ஜீசாங்கோட ஆளுங்களை அப்படின்னு ஆன போட ஒட்டு மொத்தமா அவங்களுக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹைஷியும் வரா. இவ்வளவு உயிரோட இருக்காளா அப்படின்னு ஜீசாங் பயந்து போய் பாத்துட்டு இருக்க, இங்க பாருங்க நீ ஜீசாங் ரொம்ப நக்கலா சிரிச்சிட்டு இருக்காதீங்க, முக்கியமான விஷயத்த காட்டுற நேரம் வந்துருச்சுன்னு அங்க ஒரு பெரிய பேரல் இருக்கு, அதுல போய் ஹைஷி கைய வைக்கிறா. அவ கைய வச்சதுமே இந்த பேரலுக்குள்ள இருக்கிற நம்ம கடல் கண்ணி அப்படியே ஜொலிச்சுட்டு அந்த இடத்துல சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற அத்தனை ட்ரைப் ஆளுங்களும் கால்ல விழுந்துடுறாங்க. கடல் தெய்வம் வந்துருச்சு, கடல் தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடல் தெய்வம் எங்களோட குல தெய்வம், அந்த மாதாவை இங்க வச்சு அடிச்சிருக்காதீங்க, தயவு செஞ்சு கடல் தெய்வத்தை கடல்லயே போய் விட்டுருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ட்ரைப் ஆளுங்களும் கெஞ்ச ஆரம்பிக்க, ராஜா பாக்குறாரு. உங்க இஷ்டப்படியே செய்யற அப்படின்னு உள்ள வந்துடுறாரு. இனிமே என்னைக்குமே உங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இருப்போம், எங்க குல தெய்வத்தையே நீங்க கொண்டு வந்து எங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போடுறதுங்கிறத பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு அவங்க எல்லாம் அங்க இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒட்டு மொத்தமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜீசாங் அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஹைஷி உள்ள வந்துடுறா. என்னப்பா ஓடிட்டு இருக்க, முக்கியமா நிறைய வேலைகள் இருக்கு அதெல்லாம் பாக்கணும் இல்லன்னு கேட்டுட்டு அவங்க ஆளுங்களையும் கூட கூட்டு வந்து புடிச்சு போட்டுடுறா. அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா, நான் தெரியாம என்ன ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சில தப்பான வேலையெல்லாம் பாத்துட்டேன், என்ன மன்னிச்சிருந்தான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, என் அம்மாவை கடத்திட்டு வந்திருக்க, ராஜா உத்தரவு மாதிரி நீயே ஃபேக்கா ரெடி பண்ணிட்டு நாங்க அந்த கடல் தெய்வத்தை கொண்டு வரும்போது என்ன அட்டாக் பண்ணி ஒட்டுமொத்த நாட்டோட அமைதிக்கே குந்தகம் விளைவிக்க பாத்திருக்க, இந்த 2 தப்புக்கும் உனக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு ஹைஷி சொல்ல, இந்த பையன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை கூட்டு போயிட்டு ஜெயில போட்டுடுறாங்க. இங்க கடல் கண்ணிய பெரிய இந்த நீச்சல் குளத்துல விட்டுருக்காங்க. ஹைஷி கைய வந்து அதை புடிச்சுக்குது. எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, சீக்கிரமாவே உங்களை கடல்ல போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் கூட யாருக்கோ வியாதியை குணப்படுத்தணும்னு சொன்னல, அவங்களுக்காக நான் குணப்படுத்த ரெடியா இருக்கேன்னு சொல்ல, உடனே பயங்கரமா ஹைஷி ஹாப்பி ஆயிடுறா. அப்பன்னு பாத்துமீங்க, எனக்கு இன்னும் டைம் இருக்கு, என்கிட்ட இன்னும் முத்துப்பொடி இருக்கு, நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். ராஜா போய் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றாரு. என்னைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்ப நான் மறக்க மாட்டேன்னு.
நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வரேன்னு ஹைஷி கிளம்பி போயிட்டு இருக்கா. போகும்போதே ஹைஷி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளை வேகமா மிங்கு தாங்கி பிடிக்கிறான். சரி பாத்துக்கோ, என்ன ஆனாலும் அன்னைக்கு மலையில என்ன நடந்துச்சு அப்படின்னு ராஜா கேட்க, ஒரு பெரிய கதை ராஜா, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க அங்க இருந்து ஹைஷியை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறான். ஹைஷி மிங்க பாக்குறதுக்கு அடுத்த நாள் காலைல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹைஷி உன்கிட்ட சில முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லணும், பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹைஷி என்னன்னு கேக்குறா. ஷாவ் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஷாவுக்கும் அவங்க தம்பிக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த சண்டையில ஷாவ் வின் பண்ணிட்டான். ஒட்டு மொத்தமா அவனோட கண்ட்ரோலுக்கு அந்த இடமே வந்துருச்சுன்னு சொல்ல, அண்ணாவோட வால் எப்பவுமே ஷார்ப்பானது, அது மேல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை குறைஞ்சதே இல்லைன்னு ஹைஷி சொல்லிட்டு இருக்கா. ஹைஷி, நான் என்னைக்காவது நான் இறந்து போயிருவேணுங்கிற பயத்துலதான் உன்னை எப்படியாவது வேற யார்கிட்டயாவது பாதுகாப்பா இருக்கணும்னு விட்டுட்டேன். நீ சுதந்திரமா இருக்கணும், யார்கிட்டயும் அடிமையா எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு. ஆனா இப்போ எனக்கு குணமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் போது உன் கூடவே எப்பயும் இருக்கணும்னு தோணுது. இதுக்கும் மேல எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கே தெரியும் அப்படின்னு மிங்க கேட்டுட்டு இருக்கான். ஹைஷி பாத்துட்டு இருக்கா. இதுக்கு நான் நோ சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. ஆனா நீ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருப்ப, அது மட்டும் எனக்கு தெரியும். சோ அத பத்தி நான் வந்துட்டு என் மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னு நான் எத்தனை நாளா வெயிட் பண்ணேன். ஒருவேளை நான் நோ சொன்னா கூட என்ன நீங்க ஃபோர்ஸ் தானே பண்ணணும், ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. நீங்க ஏற்கனவே பேசிட்டு மாத்தி பேசுனீங்க, இப்ப நீங்க லெட்டர்ல எழுதி கொடுத்தா மட்டும் தான் நான் நம்புவேன் ஹைஷி சொல்ல. வா நான் எழுதி கொடுக்குறேன்னு மிங்கவ்ல வேகமா உள்ள கூட்டு போறான். வேக வேகமா உட்காந்து எப்போதும் ஹைஷி கூட இருப்பேன், என் வாழ்க்கை முழுக்க அவளோட தான். என் வாழ்க்கை முழுக்க நான் குணமானதுக்கு அப்புறமா கடைசி வரைய என் முடியெல்லாம் நரைச்சு தோல்லாம் சுருங்குற வரைய அவ கூட வாழுவேன். எனக்கும் அவளுக்குமா ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல இங்க சைன் பண்ணலையா அப்படின்னு ஹைஷி கேக்குறா. இங்க பாரு, நான் உனக்கு கிஸ் பண்ணி சைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹைஷிக்கு மிங்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜாவை பாக்கிறதுக்கு அடுத்த நாள் மிங்கு வரான். ராஜா பாக்குறாரு, இன்னும் மருந்தே உள்ள போல, ஆனா அதுக்குள்ள விஷம் செட்டில் ஆன மாதிரி இருக்கு. இந்த மருந்துக்கு பேரு ஹைஷியான்னு சொல்லிட்டு ராஜா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகுது. நீ என்ன தெரியுமா பண்ற, உனக்கு விஷம் முத்தி போய் நீ இறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஹைஷிய கடல் ராணிய பாத்துக்கிறதுக்காக கூடவே அனுப்பி வச்சுட்டேன்னு அவங்களையும் கண்காணாத தூரத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி செஞ்சிடுறேன். அப்பதான் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம்னு சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ என்னை விட்டு போறங்கிற கஷ்டம் எனக்கு நிஜமாவே நிறைய இருக்குடா. ஏன்னா அந்த ஜீச்சங் மட்டும் தான் என் கூட இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனும் என்னையே எதிர்க்க பாத்திருக்கான். இப்ப அவன் ஜெயில இருக்கான், பைத்தியம் மாதிரி ஏதோ பேசுறான்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. மத்த எல்லாரும் அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு அவனை கொல்றதுக்கு மனசே வரல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்குன்னு இருக்க கடைசி ரத்தம் அவன் தானே அப்படின்னு சொல்ல. உங்க மனசு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டீலாவோட தம்பி இருக்கான்ல, அவன் ராஜாவோட கால்ல விழுந்து வணங்கிட்டு இருக்கான். ராஜா, இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த எங்க அப்பா எனக்கு லெட்டர்ல கொடுத்து விட்டாரு. அதுல உங்க தம்பி ஊருக்கு வந்த ஒரே வருஷத்துல அங்க இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறமா உங்க தம்பி மாதிரியே இருக்க ஒருத்தனை கொண்டு வந்து நடிக்க வச்சாங்களாம். இப்ப இருக்க ஜீச்சாங் உங்களோட சொந்த தம்பி கிடையாது, உங்க சொந்த தம்பியா சொல்லி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவனா அப்படின்னு சொல்ல. ஏற்கனவே இருந்த கோவத்துல ராஜா இப்ப பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. ஜீச்சாங்க பாக்குறதுக்கு ராஜாவே ஜெயிலுக்கு வராரு. பக்கத்துல உட்காந்துட்டு நீ என்னோட தம்பி தானா அப்படின்னு கேட்க ஜீச்சாங் ஷாக் ஆயிடுறான். ஆனா நான் தம்பி தானா, அவங்க ஏதாவது போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, நான் உங்க தம்பிதான் சொல்லிட்டு இவன் கதறி அழுதுட்டு இருக்கான். நீ என் தம்பி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபத்தோட ராஜா கிளம்பி வந்துடுறாரு. மிங்கையும் ஹைஷியையும் கூப்பிடுறாரு. இத்தனை நாள் அவன் என் தம்பி நினைச்சு அவனுக்கு உயிர் பிச்சை போட முடியும் நான் கொஞ்சமாவது யோசிச்சேன். ஆனா இவன் என்னையே ஏமாத்திருக்கான். ஆனா என் தம்பி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்ல. ஹைஷி பாக்குறா, உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்கு கடல் தேவதையால முடியும்னு சொல்லிட்டு அங்க நேரா ஜீச்சாங்க கூட்டு போறா. ஜீச்சாங்கோட கைய கடல் தேவதை தொட்டு பார்த்ததுமே ஃபுல் பிளாஷ்பேக்கும் கடல் தேவதைக்கு தெரியுது. இந்த ஜீச்சாங் சின்ன பையனா இருக்கும்போது உண்மையாவே இறந்து போயிட்டான், உண்மையான ராஜாவோட தம்பி. அப்போ இந்த பையன் ஒரு ஏழை பையன், அவனை கூட்டு போயிருக்காங்க மிரட்டி. நீ மட்டும் எங்க கூட வந்து எங்க பேச்சு கேட்கலனா உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொன்றுவோன்னு. அவங்க அம்மா வேற வழியே இல்லாம அழுதுகிட்டே அவனை அமுச்சு வச்சிருக்கா. இப்ப கூட அவங்க அம்மாக்கு மத்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் ஜீச்சாங் இவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் தெரிய வருது, இது உங்க தம்பி இல்லன்னு சொல்ல ராஜா அப்செட் ஆயிடுறாரு. ஜீச்சாங்க கொல்றதுக்காக விஷத்தை குடுக்கறதுக்கு ஹைஷியே போறா. உனக்கு ஒரு மரியாதையான சாவு கொடுக்கணும்னு தான் பாய்சன் வந்திருக்கு, நீ நிம்மதியா போய் சேர்ந்துருன்னு சொல்ல. ஜீச்சாங் கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேரா ஹைஷி மிங்க பாத்து போறா. என் அம்மாவை கொல்றதுக்காக பழி வாங்கணும்னு தான் விஷத்தை நானே குடுக்கலான்னு போனேன். ஆனா அப்ப கூட எனக்கு நிம்மதியாவே இல்ல. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு மிங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த போர்ல முக்கியமா நிறைய பேர் ராஜாக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்குமே அரசவையில கூப்பிட்டு பயங்கரமா மரியாதை கொடுக்கப்படுது. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. இந்த சீரீஸ் க்ளோஸ் ஆக போகுது. அதுல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.